பூரி ஜெகநாத் கோவிலில் இருக்க சிலையை 45 நாள் ஹாஸ்பிட்டலில் வைப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த சிலை இறந்தே போயிடும். மறுபடியும் என்ன நடக்கும் தெரியுமா? இதை கேட்கவே ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப வினோதமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இந்த சிலையை 12 to 19 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் கிடையாது. ஆனால் அந்த டைமில் அந்த சிலை 45 நாள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு யாருமே பார்க்காத மாதிரி கோயிலுக்குள்ளே மறைச்சி வைப்பாங்க. அந்த டைமில் யாருமே போக மாட்டாங்க. ஆனால் அந்த சிலைக்குள்ளே இருக்கிற இதயத்தை வெளியில் எடுக்கிறதுக்கு ஒரு பூசாரி மட்டும் உள்ளே போவார். கண்ணில் துணியை கட்டிக்கிட்டு சிலையை பார்க்காமலே உள்ளே போய் அந்த சிலைக்குள்ள இருக்கிற இதயத்தை எடுத்து புதுசாக செய்யப்பட்ட ஒரு சிலைக்குள்ளே அந்த இதயத்தை வச்சுட்டு திரும்பவும் வெளியில் வந்துடுவார். மீதி நாட்கள் 45 நாள் எல்லாமே அந்த சிலை இறக்க போகிற தருவாயில் தான் இருக்கும். அதாவது 12 to 19 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சிலை இறந்து போகுது. அந்த சிலை முழுக்க முழுக்க மரத்தால் உருவானதால, அதாவது நீம் மரம்னு சொல்லுவாங்க. ஸோ தாரு பிரம்மான்னு சொல்லுவாங்க. அது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை, அதாவது தன்னோட ஆயுட்காலம் முடியும் போது அந்த சிலை அழுகி ஒரு மாதிரி மக்கி போன மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தான் இறக்குற நிலைன்னு சொல்லி சிலைக்குள்ள இருக்கிற இதயத்தை மாற்றி வைக்கிறாங்க.